அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவோட அமைச்சரவை பட்டியல் நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது. அது பத்தி தான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சர்வே ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நிறைய கிரிட்டிசிசம், அவதூறு, ட்ரோல் அது எல்லாத்தையுமே ரிசல்ட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் டோட்டலாக சிச்சுவேஷனே மாறிடுச்சு. அந்த மெமரிஸையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த அமைச்சரவை பட்டியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சமூக நீதி அடிப்படையிலையும் இந்த அமைச்சரவை இடம்பெற்றிருக்கு. இன்னும் இந்த அமைச்சரவை விரிவாக்கப்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போதைக்கு இது ஒரு முதற்கட்ட பட்டியல் மாதிரி தான் வெளியாகி இருக்கு. இதுல நிறைய சுவாரஸ்யமான துறைகளும் எதிர்பார்க்காத ஆட்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. டிசர்விங் தான், எல்லாருமே டிசர்வ்டு பர்சன்ஸ் தான். எல்லாருமே களத்துல போயிட்டு இந்த இரண்டு ஊழல் கூட்டணிகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறத நான் ஒரு நல்ல விஷயமா தான் கருதுறேன். ஓகே, முதல்ல நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஹோம் மினிஸ்ட்ரி மற்றும் சைல்டு வெல்ஃபேர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அமைச்சரா பதவியேற்றுக்கிட்டாரு. ஸோ பொதுவாக ஒரு முதலமைச்சர் அவர் பதவியேற்றுக்கிட்ட துறையா இதெல்லாம் இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே வரும். அதுக்கப்புறம் சைல்டு வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட்டை பொதுவாக முதலமைச்சர்கள் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இது பொதுவாக ஒரு பெண் எம்எல்ஏக்கு இந்த துறையை ஒதுக்குவாங்க. அப்படிதான் அதோட பேட்டர்னே எப்படி இருக்குன்னா ஒரு டம்மியான டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக பேசப்படும். ஆனா அந்த துறையை முதலமைச்சரே தன்னோட கையில எடுத்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா நான் கருதுறேன். நிச்சயமா பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கிற பல்வேறு விஷயங்களை தேர்தல் வாக்குறுதியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனுடைய ஒரு முதற்கட்ட பணியா இதை நான் பாக்குறேன். அந்த டிபார்ட்மெண்ட்டை முதலமைச்சரே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துக்கிட்டது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் விசுவாசத்துக்கு பெயர் போனவர். இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களினுடைய படத்தை தன்னுடைய பாக்கெட்ல வச்சிட்டு இருக்காரு. அவர் இன்னுமே தனக்கு ஒப்பிட்டவங்கள மறக்கல. இன்னமும் அவங்களுக்கு விசுவாசமா தான் இருக்காரு. எந்த ஒரு பேட்டியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களினுடைய பேரையும் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரையும் சொல்லாம அவர் இருக்கவே மாட்டாரு. அதை சொல்லிட்டு தான் அந்த பேட்டியை முடிப்பாரு. அந்த அளவுக்கு விசுவாசத்துக்கு பெயர் போன ஒரு நபர். அவர் தாவேகால ஜாயின் பண்ணப்போ மற்ற கட்சியை சேர்ந்தவங்களாம் அவரை பல்வேறு விதத்துல டார்கெட் பண்ணி பேசினாங்க. நீங்க தாவேகாவில் போய் டெபாசிட் வாங்க முடியாது, நீங்க ஜெயிக்க முடியாது, 2வது இடம் கூட உங்களுக்கு கிடைக்காது, நீங்க திமுகவில் ஜாயின் பண்ணிருக்கலாம், இல்ல அதிமுகவிலே இருந்திருக்கலாம், இல்ல பிஜேபிக்கு போயிருக்கலாம் அப்படின்னு பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அவர் மேல வச்சு அவரை ஒரு விதமா டவுன் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவர் பேசின எல்லாருமே எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அவர் எந்த நிலைமையில இருக்காரு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சரா அவர் பதவியேற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிதித்துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கையாண்ட இந்த துறை இப்போ ஒரு லாயலிஸ்டுக்கு போயிருக்கு. நிச்சயமா தாவேகாவினுடைய அந்த போர்படை தளபதிகள்ல முக்கியமான ஒரு ஆளா செங்கோட்டையன் அவர்களை நான் பாக்குறேன். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா, இவருக்கு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ்ல அவர் நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபரா இருக்காரு. நிறைய அசோசியேஷன்ஸும் நடத்துறாருன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கலாம். இவர் இந்த துறை சார்ந்த அறிவு இருக்கிற நபர் அப்படின்றதுனால இந்த துறையில பல்வேறு விதமான முன்னேற்பாடுகளை அவர் கொண்டு வரலாம், பல திட்டங்களை கொண்டு வரலாம், மக்களுக்கு பயனுள்ள பல விஷயங்களை இவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபயர் பிராண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவருக்கு கண்டிப்பா பொருந்தும். எல்லா பேச்சுகள்லையுமே ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். அதே மாதிரி எதிரிகளுக்கு, குறிப்பா திமுக காரங்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்கக்கூடியவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஸோ அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆனந்த் அவர்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பஞ்சாயத்து இந்த துறைகள் வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது அருண்ராஜ் அவர்கள், இவர் முன்னாடி மத்திய அரசு பணியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. வந்தப்ப கூட நிறைய பேர் சொன்னது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அங்கேயே இருந்திருக்கணும், இங்க உங்களால ஜெயிக்க முடியாது, இந்த கட்சியில ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டதோ அதேதான் இவருக்கும் வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு இந்த அரசியல் தளத்துல திருச்செங்கோடு மாதிரியான ஒரு ரூரல் கான்ஸ்டுவன்சில போயிட்டு வெற்றி பெற்றுட்டு வர்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது செஞ்சு காட்டியிருக்காரு. நிச்சயமா இவரும் ஒரு முக்கியமான நபரா தான் இருக்காரு. ஸோ இவருக்கு இந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த், மெடிக்கல் அண்ட் எஜுகேஷன். ஸோ இந்த துறைகளில் நிச்சயமா ஒரு நல்ல செயல்திறன் மிக்க ஒரு அமைச்சராக இவர் பணியாற்றுவார் அப்படின்னு தான் நான் கருதுறேன். அடுத்தது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். ஸோ இவர் பல கட்சிகளில் இருந்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு இருந்தாலும் இந்த கட்சிக்குள்ள உழைச்சி திருப்பரங்குன்றம் மாதிரியான போலரைசேஷன் அண்ட் கேஸ்ட் டாமினேட் பண்ற ஒரு தொகுதியில வெற்றி பெறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவர் வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காரு.
பல கட்சிகள்ல இருந்தாருன்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமா மக்களோட நம்பிக்கையை பெற்று அதிகபட்ச வாக்குகளை பெற்று அங்க வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ நான் கூட தொடர்ந்து கருத்து கணிப்புகள்ல சொன்னது, அது வந்து கேஸ்ட் டாமினேட் பண்ற இடம், நம்மளுடைய சர்வேஸ்ல நம்பர்ஸ் இப்படிதான் வருது, அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான். பட் அது எல்லாத்தையுமே தகர்க்கிற விதமா அவருடைய முயற்சியினால வந்து அதை செஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு திருக்குறள்ல கூட வரும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவர் வந்து தன்னுடைய முயற்சியினால அந்த திருப்பரங்குன்றத்துல கடின உழைப்பை போட்டு வெற்றி பெற்றுட்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் சர்ப்ரைஸ் ஆன ஒரு தொகுதி அது. அங்க தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் இவ்வளவு பெரிய லீட்ல அவர் ஜெயிச்சது வந்து பெரிய விஷயம் தான். திமுக வெற்றி பெறும் தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக 2வது இடம் வந்திருக்கும். பட் கடைசி நாள்ல ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. மேபி மக்கள் வந்து மாத்தி கூட தங்களுடைய ஒப்பீனியன்ஸும் சொல்லியிருக்கலாம் கருத்து கணிப்புகள். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்து எனர்ஜி, ரிசோர்ஸ் அண்ட் லா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது ராஜ்மோகன் அவர்கள். அவர் வந்து ஒரு யூடியூபரா இருந்தவர். இந்த துறையில ஷைன் ஆகி பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டு எத்தனையோ ட்ரோல், எதிர்ப்பு, அவதூறு, பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இன்னைக்கு அமைச்சராகிற அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காரு. நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய கடின உழைப்பு தான். நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல இருந்து அரசியல்வாதியா நீங்க மாறி போறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா பாலிடிக்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு துறையில ஷைன் ஆகி போறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் அவர்களினுடைய நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் எக்மோர்ல வெற்றி பெற்று இப்போ அமைச்சராகவும் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் தமிழ் டெவலப்மெண்ட், தமிழ் வளர்ச்சித்துறை, இந்த துறைகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அமைச்சகங்கள் தான். இந்த துறைகளை வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து டெவலப் பண்றாரு, எந்த அளவுக்கு மக்கள் சார்ந்த பல திட்டங்கள், குறிப்பா ஸ்கூல் எஜுகேஷன்லலாம் நிறைய விஷயம் பண்ணலாம். இன்னோவேஷன்ஸ் தான் வேணும். ஆக்கப்பூர்வமா நிறைய விஷயங்களை யோசிக்கணும். ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செயல்படுத்த வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா செயல்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ராஜ்மோகன் அவர்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவும் இருக்காது. நிச்சயமா அவர் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வருவாரு அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது கீர்த்தனா அவர்கள், சிவகாசி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவங்க வந்து சாதாரணமா வெற்றி பெறல. அங்கேயும் ராஜேந்திர பாலாஜி அப்படின்ற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காங்க. முன்னாள் அமைச்சரை மட்டும் இல்ல, ஆள்பலம், அதிகார பலம், பணபலம், இது எல்லாத்தையுமே மீறி தான் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சாதாரண வெற்றியா நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஒரு பெண்ணா களத்துல நின்று ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது இந்த காலகட்டத்துல வந்து ஒரு கடினமான விஷயம் தான். பட் அதை அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சிவகாசி மக்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்காங்க. அதுவும் பெரிய லீட்ல ஜெயிச்சிருக்காங்க. நான் அவ்வளோ பெரிய லீட் வரும்னு எதிர்பார்க்கல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அவங்களுக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்னு நம்ம பார்க்கும்போது இண்டஸ்ட்ரீஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொமோஷன், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா ஒரு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து ஒதுக்க மாட்டாங்க. பட் இந்த முறை விஜய் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பெண்கள் முன்னேற்றத்தையே தன்னுடைய கண்களா நினைக்கிறவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வழங்கி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காரு. நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்ம நன்றி தான் தெரிவிக்கணும். ஏன்னா பெண்களுக்கு இந்த மாதிரியான துறைகளை வந்து வழங்குறது ரேர் தான். எந்த ஸ்டேட்டை கூட நீங்க எடுத்து பாருங்க. இந்த முறை நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் அமைச்சர் தொழில்துறைக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்றது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். முதலமைச்சர் ஒரு ஆக்கப்பூர்வமான டிசிஷனை தான் எடுத்திருக்காரு. அடுத்தது வெங்கட்ரமணன். இவர் வந்து மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவருக்கு ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா வெங்கட்ரமணன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் ரிலேட்டடான பல விஷயங்களை வந்து கையாண்டிருக்காரு. அதனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது தொழில் சார்ந்த அறிவோடு சேர்ந்து இங்க ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்களை மக்களுக்காக அவர் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் டாக்டர் பிரபு, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ. இவர் வந்து சாதாரண ஆள வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகல. மிகப்பெரிய 3 தலைகள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்போகி பாண்டி, இவங்களை எதிர்கொண்டு தான் அவர் வெற்றி பெற்று வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் அந்த தொகுதியில நிற்கும் போது நிறைய மக்கள் சார்ந்த பணிகளை அப்பவே பண்ணாரு. இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் வாக்குறுதிகளை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இவர் என்ன பண்ணாருன்னா அந்தந்த பகுதிகளில் மக்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதை அங்கங்கே பண்ண ஆரம்பிச்சாரு. நிறைய இடங்கள்ல அவங்களே வந்து அந்த பாதைகள்லாம் அமைச்சாங்க, ரோடு போட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. மக்கள் சார்ந்து நிறைய போராட்டங்களும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி போய் ஓட்டர்ஸை மீட் பண்றது, ரூரல் கான்ஸ்டுவன்சியா இருந்தாலும் பெரிய தலைகளை எதிர்த்து நின்னாலும் அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தன்னம்பிக்கை, அது எதையுமே விடாம ஃபைட் பண்ணி களத்துல நின்று
கிட்டத்தட்ட அவர் 40% வாக்குகளுக்கு மேல எடுத்து அங்க வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ நிச்சயமா ஒரு சாதாரண கேண்டிடேட்டா இருந்தாலும் மக்களை நம்பி களத்துல இறங்கி மக்களுக்காக செயல்பட்டா நிச்சயமா வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்கு டாக்டர் பிரபு அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். அவர் பெரிய தலைகளை எதிர்கொள்ளும் போது நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அவரால் வெற்றி பெற முடியாது, புது கட்சியில இருந்துட்டு எப்படி டெபாசிட் கூட வாங்க முடியாது, அவர் எதிர்த்து நிக்கிறது பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அவங்கள எதிர்த்து எப்படி இவரால் வெற்றி பெற முடியும்லாம் கேட்டாங்க. அதாவது வெற்றிக்கு அனுபவம் முக்கியம் இல்ல, வெற்றிக்கு அதிகாரம், பணபலம், செல்வாக்கு முக்கியம் கிடையாது, மக்கள் ஆதரவு இருந்தா போதும் அப்படின்றத நம்பி களத்துல இறங்கி இன்னைக்கு தாவேகா வேட்பாளரா வெற்றி பெற்று அமைச்சராகவும் பரிணமிச்சிருக்காரு டாக்டர் பிரபு அவர்கள். ஸோ நிச்சயமா இவரெல்லாம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா களத்துல நம்ம சர்வேஸ்லாம் எடுத்து நம்மளாம் ரிலீஸ் பண்ணோம். நான் 32% கிட்ட கொடுத்தேன் அவருக்கு, ஆனா அவரு 40 எடுத்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஃபைட் பண்ணி களத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து தாவேகா தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறும்னு சொன்ன ஆட்கள்ல நானும் ஒருத்தன். அதே மாதிரி நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், காரைக்குடியில நிச்சயமா தாவேகா தான் வெற்றி பெறும் அப்படின்னு. ஏன்னா இயல்பாவே தாவேகாவுக்கான ஆதரவு வளையம் இருந்தது. அங்க பிரபு அவர்கள் தொடர்ந்து கடின உழைப்பு போடும்போது அது சேரும்போது 40% கிட்ட போயிட்டு அவர் வெற்றியும் பெற்றுட்டாரு. இவருக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேச்சுரல் ரிசோர்சஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு நல்ல துறை தான் அது. இந்த துறை சார்ந்த பல விஷயங்களை அவர் முன்னெடுக்கணும். அவருடைய ப்ரொஃபஷன் ஒரு மருத்துவத்துறையா இருந்தாலும் இது சார்ந்த விஷயங்களையும் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய பல இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு எல்லா துறைகளை பத்தின ஒரு அறிவும் இருக்கு. அவர் ரொம்பவே மெச்சூர்டான ஒரு பொலிட்டீஷியனா தான் இருக்காரு. எங்கேயுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, அதே மாதிரி மற்றவங்களை தரைக்குறைவா பேசுறது, இந்த மாதிரியான ஒரு குணாதிசயம் அவர்கிட்ட இல்லை. ஆக்சுவலா ஒரு பொலிட்டீஷியனுக்கு அதெல்லாம் தேவைதான். நம்ம காட்டு கத்தி மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நீங்க ஒரு அழகான கொள்கையை எடுத்துட்டு போயிட்டு இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுனீங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே சமயம் ஒரு நல்ல கொள்கையை மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு போனாலே அந்த இடத்துக்குள்ளார வெற்றி பெற முடியும். அதுதான் டாக்டர் பிரபு அவர்களுக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் தாவேகாவினுடைய முதற்கட்ட அமைச்சரவை பட்டியல். இதுல நம்ம எல்லாரையுமே பார்த்துட்டோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்கு நீங்க கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும், கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதை நீங்க தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றதையும் நான் இங்க கேட்டுக்கிறேன். அண்ட் இதுல இடம்பெற்றிருக்கிற அனைவருக்குமே துறை சார்ந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்கு. அது நம்ம எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தோம். இப்போ அவங்க கேம்பெயின்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இதுல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பர்சனல் இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்காங்க அப்படின்ட்டு. பாலிடிக்ஸ்ல நாட் ஓன்லி பாலிடிக்ஸ், இப்போ ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் சார்ந்து இல்லாம எல்லா துறை சார்ந்த அறிவும் அவங்களுக்கு இருக்கு. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஜேர்னலிஸ்ட், அரசியல் திறனாய்வாளர், அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இன்னும் நிறைய சொல்லலாம். அவர் சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனே நடத்திட்டு இருக்காரு இந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டடா. அவர் என்ன சொன்னார்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா 10 தொகுதி கூட வெற்றி பெறாது, அப்படி வெற்றி பெற்றுடுச்சுன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு முதன்மையான ஒரு குவாலிட்டியே என்னன்னா, அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது கிரெடிபிலிட்டி. அந்த கிரெடிபிலிட்டியை அவர் எப்பவே இழந்துட்டாரு, இப்போ சுத்தமா இழந்துட்டாரு. ஸோ நீங்க சொன்ன வார்த்தையில கொஞ்சம் கூட ஒரு பிடிமானம் இல்லாம உடனே ஜம்ப் ஆகுறது எந்த வகையில நியாயம்? அதனாலதான் சொல்றது, இந்த ஆணவம் அகம்பாவத்தோட பேசுறவங்களுக்குலாம் இதுதான் நிலைமை. தாவேகா வெற்றியே பெறாது, தமிழ்நாடு எங்களோட சொத்து, 2 திராவிட கட்சி தான் ஜெயிக்கும், 2 பேர் தான் மாறி மாறி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகம்பாவத்தோடையும் சுத்தினதுனாலதான் இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் உங்களை மாதிரியான ஜேர்னலிஸ்ட் தான். திமுக 200 ஜெயிக்கும், 300 ஜெயிக்கும், 400 ஜெயிக்கும், 1000 ஜெயிக்கும்னு சொல்லிட்டு அவங்களை ஏத்தி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. பாவம் அவர் குளத்தூர் தொகுதியிலே தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிற ஒரு ஆள் தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். ஸோ நம்ம வியூவர்ஸ் ஆன நான் உங்ககிட்டே நான் கேட்குறேன், நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும், எப்போ இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டை விட போறீங்க, அரசியல் பேசுறதை விட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, 10 சீட்டு கூட ஜெயிக்காது, ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு. அதை கடைபிடிக்கணுமா இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஜெய்விஸ்ரீ ஸ்ரீராம் நிறைய வீடியோக்கள் அவரை பத்தி நான் பேசியிருக்கேன். கோலாகல ஸ்ரீனிவாஸ், கோட்டீஸ்வரன், நாம் தமிழர் அன்கோ, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே அன்கோ, ரவீந்திரன் துரைசாமி, நம்ம துக்ளக் இதயா சார், இவங்க எல்லாரும் பேசாத பேச்சா. அதாவது துக்ளக் இதயா சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பார். அதாவது ஒரு 30% வரலாம், 25 வரலாம், ஆனா சீட்டு 10 சீட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு. அப்பவே நம்மலாம் கலாய்ச்சோம் அதை வச்சு. இன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒரு 2 தேர்தலுக்கு சர்வே எடுக்க மாட்டேன். துக்ளக் இதயா சாரை நான் மதிக்கிறேன், ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு.
ஆனா நம்ம பாண்டேஜி வந்து அந்த மாதிரி பண்ணல. அவருடைய கிரெடிபிலிட்டியை அவரே குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்பர் 1 லீடர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு புகழாரத்தை தேர்தல் முடிவு அன்னைக்கே சூட்டிட்டார். அதுக்குதான் ரொம்ப ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் ரொம்ப தரைக்குறைவா ஒரு கட்சியை தாக்கி பேசக்கூடாது அப்படின்றது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஏசி ரூம் அரசியலை தான் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. ஏசி ரூம்ல உட்காந்துட்டு சர்வே எடுத்தா இதான் நிலைமை. மக்களை சந்திக்கவே இல்லை. இப்போ கருத்து கணிப்புகள் எத்தனையோ வந்துச்சு. கருத்து கணிப்புகள் வந்த அன்னைக்கு எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, ஏன்னா நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க எல்லாம் கிரெடிபிளான நிறுவனங்கள் தானே அப்படின்ட்டு. இப்ப என்ன ஆச்சு அவங்க நிலைமை? வந்த கருத்து கணிப்புகள்ல 95% ஃபெயிலியர் ஆச்சு. கரெக்டான 2 சர்வேஸ் வந்து ஒன்னு ஆக்சிஸ் மை இந்தியாவோட சர்வே, இன்னொன்னு என்னோடது. அதுக்கப்புறம் அவேக் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எடுத்துட்டு இருக்காரு, ட்விட்டர்ல அவருடைய அக்கௌண்ட் இருக்கு, அவரும் கரெக்டா சொல்லியிருந்தாரு. ஸோ எங்களோட தான் சரியா வந்துச்சு, மற்ற யாருக்குமே வரல. ஏன்னா களத்துக்கு போவே இல்லை யாருமே. எல்லாருமே ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் செட்டிங்க்கு ஈல்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி எக்ஸிட் போல்ல ஒரு காமெடி பண்ணாங்க, திமுகவுக்கு 210 கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அது மாதிரி இந்த நாம் தமிழர் இவங்க வந்து பேசாத பேச்சே கிடையாது. அந்த தேர்தல் சமயத்திலையும் சரி, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, நாங்க தான் எல்லாம், நாங்க தாவேக்கா விட அதிகமா ஓட்டு வாங்குவோம், சீட்டு வாங்குவோம், தாவேக்கா தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது, அடுத்த மக்கள் நீதி மையம், இந்த மாதிரிலாம் பேசாத பேச்சே கிடையாது. கடைசியில என்ன ஆச்சு? உங்க தலைவரால, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராலே அவர் போட்டியிட்ட தொகுதியிலே டெபாசிட் வாங்க முடியல, 13% தான் வாங்கியிருக்காரு அந்த தொகுதியிலே. அங்க தாவேக்கா வேட்பாளர் பிரபு 40% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ நீங்க வந்து பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும், மக்கள் யாரை விரும்புறாங்க, மக்கள் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அகம்பாவம் ஆணவத்தினால பேசி நாம் தமிழரும் திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருச்சு. கிட்டத்தட்ட 50% வாக்குகளை இழந்துருச்சு. அவங்க வாங்கியிருக்கிறதே 3.8% தான், 4% தான் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடும் பின்னடைவை தான் இவங்களாம் சந்திச்சிருக்காங்க. அதுதான் வியூவர்ஸான உங்களுக்கு நான் சொல்றது, என்னைக்குமே நம்ம லைஃப்ல வந்து பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும், நம்ம செய்யற வேலையில நம்பிக்கை வைக்கணும். என்னுடைய சர்வேஸ்ல முழு நம்பிக்கையை நான் வச்சேன், கடைசி நாள் வரைக்கும். தேர்தல் முடிவுகள் வெளியாகிற அந்த நொடி வரைக்கும் வச்சேன். அது நடந்துச்சு. மெஜாரிட்டி வரல, அது நம்மளுக்கு உள்ளபடியே வருத்தம் தான். இருந்தாலும் நம்ம சொன்ன பல தொகுதிகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 86% வந்து சரியா தான் வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்துல இருக்கிற தவறு எல்லாத்தையுமே மாத்திட்டு சரியான இன்னும் மெத்தட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றேன். ஆனா நம்ம சொன்ன ட்ரெண்ட் கரெக்டா வந்துருச்சுல்ல. தாவேக்கா வந்து வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சிருச்சு. இன்னைக்கு அவர் முதலமைச்சரா பதவியும் ஏற்றுட்டாரு. இப்போ அமைச்சரவை பட்டியலும் வந்துருச்சு. ஸோ என்னைக்குமே முயற்சி பிளஸ் மக்கள் ஆதரவு, இது ரெண்டுமே வந்து ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கும் அப்படின்றதுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு. திமுக அதிமுக பின்னாடி தள்ளிட்டு இந்த 2026 மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியா தாவேக்கா வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் மக்களுக்கான முதலமைச்சரா, மக்கள் விரும்பிய முதலமைச்சரா, எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளேயும் மக்கள் போகாம பணபலம், ஆள் பலம், அதிகார பலம் இது எல்லாத்தையுமே மீறி ஒற்றை மனிதருக்காக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் எந்த அளவுக்கு அவர் மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி ஃபேன்ஸ், பொதுமக்களும் அவருக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. நியூட்ரலா இருக்கிற ஓட்டர்ஸுமே தாவேக்காவுக்கு தான் பெருமளவுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. ஸோ மக்களுக்கான ஒரு ஆட்சியை தான் அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ இன்னமும் நடத்துவாரு. இதுக்கப்புறம் வர தேர்தல்கள்லையும் மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் அவர் தான் முதலமைச்சரா வருவார் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதே மாதிரி அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. எந்த இடத்துலையுமே அவரை நம்ம குறை சொல்லவே முடியாது. நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு இருக்காரு. அமைச்சரவை பட்டியல் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. எந்த விதமான ஃபால்ட்டுமே நம்ம இதுல சொல்ல முடியாது. அதனால அவருடைய மக்கள் பணி தொடர்ந்து சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். திருச்சி கிழக்குல இப்போ பை எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு சர்வே எடுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நன்றி.